நம்ம சேனல்ல அப்கமிங் டேஸ்ல வந்து கிரிப்டோ சீரிஸ்னு ஒன்று மேக் பண்ணலாம்னு இருக்கேன். ஸோ அந்த கிரிப்டோ சீரிஸ்ல தான் ஃபர்ஸ்ட் வீடியோ. நான் இப்போதைக்கு தெளிவா உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இந்த கிரிப்டோ சீரிஸை பொறுத்தவரை நான் எந்த காயினும் பை அண்ட் செல் ரெக்கமெண்ட் பண்ணவே சொல்லவும் மாட்டேன். அண்ட் ஆல்சோ இதை சொன்னாலுமே நீங்க வந்து ஓன் ரிசர்ச் பண்ணி மட்டும் பை அண்ட் செல் பண்ணுங்க. நான் ஃபினான்ஷியல் அட்வைஸரும் கிடையாது. கிரிப்டோ பொறுத்தவரை நிறைய டாக்ஸஸும் இருக்கு. அண்ட் அதோட ஃபிளக்சுவேஷன் ரொம்ப ஹெவியாகவும் இருக்கும். ஸோ ரிஸ்க் ரொம்ப 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 அதிகம். ஓகே, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா சொலோனா காயினை பேஸ் பண்ணி பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ பொறுத்தவரை கடைசி வரைக்கும் பாருங்க. நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அதாவது சொலோனா இப்போ இங்க இருந்து அப்கமிங் இயர்ஸ்ல வந்து சொலோனா எது வரைக்கும் போக சான்சஸ் இருக்கு அண்ட் டெக்னிக்கல் அனலைசிஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் ஆல்சோ பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வீடியோக்குள்ள போய்க்கலாம். ஸோ அது கிரிப்டோல இருக்கவங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸுக்கு தெரியும் சொலோனா வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராஜெக்ட்னு. பட் கிரிப்டோல இல்லாதவங்களுக்கும் சொல்றேன். லாஸ்ட் ஒரு 10 to 12 இயர்ஸ்ல கிட்டத்தட்ட நிறைய கிரிப்டோ கரன்சிஸ் காயின்ஸ் வரும். அகைன் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். நெக்ஸ்ட் பில் ரன்குள்ளேயே அந்த கிரிப்டோ கரன்சிஸ் இருக்கிற மாதிரியே தெரியாது, அழிஞ்சிரும் மொத்தமா. ஸோ இதே மாதிரி தான் போயிட்டு இருக்கும். ஸோ பட் ஆனால் கிரிப்டோ கரன்சிஸ்ல ஒரு 5 to 10 ப்ராஜெக்ட்ஸ் மட்டுமே ஸ்டேபிளாவே இருக்கும். லாஸ்ட் 10 இயர்ஸ்ல என்னதான் மார்க்கெட் வந்து அப் அண்ட் டவுன் ஆனாலுமே அந்த ப்ராஜெக்ட் கிராஜுவலா இயர் ஆன் இயர் க்ரோத் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுல நம்ம பிட்காயின் சொல்லலாம், எத்தீரியம் சொல்லலாம். ஸோ அதுல ஒன் ஆஃப் த வந்து சொலானாவும் ஒன் ஆஃப் த மெயின் ப்ராஜெக்ட். சொலானாவை பொறுத்தவரை இப்போதைக்கு கிட்டத்தட்ட $83 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ சொலானால ஒரு காயின் வந்து $83 போயிட்டு இருக்கு. இப்ப சொலானா சப்ளை பாத்தீங்கன்னா கரண்ட் சப்ளை பாத்தீங்கன்னா 620 மில்லியன் சொலனா இருக்கு மார்க்கெட்ல மொத்தமாவே. டோட்டல் சப்ளை அவ்வளவுதான். சர்க்குலேட்டிங் சப்ளை பாத்தீங்கன்னா 568 சொலனா இருக்கு. சர்க்குலேட்டிங் சப்ளைனா மார்க்கெட்ல கிட்டத்தட்ட எவ்வளவு சொலனா இப்ப கரண்டா சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அது $568 மில்லியன், சாரி 568 மில்லியன் சொலனா வந்து கிட்டத்தட்ட சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. பட் டோட்டல் சப்ளை இன்னும் 620 சப்ளை இருக்கு. ஓகேவா, இதுதான் மேக்ஸிமம் சப்ளை சொல்லனால பொறுத்தவரை. இப்போதைக்கு கரண்டா சொல்லணும் மார்க்கெட் கேப்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ லாஸ்ட் 6 மந்த்ல சொல்லலாம் 240 $83 வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. ஏன் இந்த டவுன் ஆறதுக்கு ரீசன்னா லைக் நார்மலாவே நம்ம ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் ஆல்சோ யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே ஜஸ்ட் டவுன் ஆயிட்டு தான் ஆயிட்டு இருக்கு. எல்லாமே சேம் இதே மாதிரி பேட்டர்ன் தான் ஃபாலோ ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுவும் சிமிலர் ஒன் ஆஃப் த ரீசன் தான். இதுதான் கோல்டு அங்க ஏற 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 இந்த மீதி அசட் கேட்டகரி டவுன் ஆகும். ஸோ இது ஒன் ஆஃப் த ரீசன் மட்டுமே. அண்ட் ஆல்சோ சொலனாவை பொறுத்தவரை நிறைய யூஸ் கேசஸ் ஹெவியா இருக்கு. லைக் ரியல் வேல்யூ யூஸ் கேசஸ் ஹெவியா இருக்கு. லைக் மீதி மீம் காயின் மீதி கிரிப்டோ கரன்சிஸ் மாதிரி இல்லாம சொலனா ஒன் ஆஃப் த பெஸ்ட் காயின் சொல்லலாம். ஏன் சொலனா ஒன் ஆஃப் த பெஸ்ட் காயின் சொல்லலாம், இது சொலனாவா அப்படியே எத்திரியம் கில்லர்னு சொல்லுவாங்க. லைக் எத்திரியம் ஃபியூச்சர்ல ரீப்ளேஸ் பண்ணிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நான் எத்திரியமோட சொலனாவை ஜஸ்ட் கம்பேர் பண்ணி சொல்றேன். சொலனா சொலனால பொறுத்தவரை டிரான்சாக்ஷன் ஃபீஸ் ரொம்ப கம்மி. எத்திரியம் கம்பேர் பண்றப்ப டிரான்சாக்ஷன் ஃபீஸ்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க ஒரு கிரிப்டோ கரன்சிஸ இங்க உங்ககிட்ட இருந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ வேற யாருக்கோ நீங்க வந்து உலகத்துல இருக்க யாருக்காச்சும் அனுப்புறீங்கன்னா அது மினிமம் ஒரு டிரான்சாக்ஷன் ஃபீஸ் பிடிப்பாங்க. ஸோ சொலானாவை பொறுத்தவரை எத்திரியம் கம்பேர் பண்றப்ப சொலானாவில் டிரான்சாக்ஷன் ஃபீஸ் ரொம்பவே கம்மி. எத்திரியம்ல கிட்டத்தட்ட ஒரு 1000 2000 டிரான்சாக்ஷன் ஃபீஸ் ஆகுதுன்னா சொலானால ஜஸ்ட் 100 ரூபாக்குள்ளேயே இந்த டிரான்சாக்ஷன் ஃபீஸ் எல்லாமே முடிஞ்சிடும். அண்ட் ஆல்சோ எத்திரியம் கம்பேர் பண்றப்ப பாஸ்டரும் கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு செகண்டுக்கு 64,000 மேல இல்ல ப்ராசஸ் பண்ணும், டிரான்சாக்ஷனை ப்ராசஸ் பண்ணும். பட் எத்திரியம் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா 30 to 50 அது கிட்டத்தட்ட தான் அந்த ஒரு செகண்ட்ல ப்ராசஸ் பண்ண முடியுமே தவிர சொல்லலாம் யூஸ் கேஸ்ல எத்திரியம் பீட் பண்ணிருச்சு. பட் மார்க்கெட் கேப் படி பார்த்தோம்னா எத்திரியம் தான் செகண்ட் கிரிப்டோ கரன்சிஸ். நான் ஜஸ்ட் இங்க ஷோ பண்றேன், இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் கிரிப்டோ கரன்சிஸ் பிட்காயின், செகண்ட் எத்தீரியம். பட் சொலானா பொறுத்த பார்த்தீங்கன்னா 7th பிளேஸ்ல தான் இருக்கு. இப்போதைக்கு டெக்னிக்கல் அனலைஸ் படி பார்த்தீங்கன்னா சொலானா கிட்டத்தட்ட $83 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அரௌண்ட் லாஸ்ட் 6 மந்த்ல கிட்டத்தட்ட $253 இருந்து கிட்டத்தட்ட $80 கிட்ட டவுன் ஆயிருக்கு. அரௌண்ட் 66% ஃபால் ஆயிருக்கு. ஸோ நிறைய எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாங்கன்னா ஸ்டில் கீழே போக வாய்ப்பு நிறைய சான்சஸ் ஹெவியாகவும் இருக்கு. ஏன்னா டெக்னிக்கல் படி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிருக்கு. லாங் டர்ம் ட்ரெண்ட் லைனை ஜஸ்ட் பிரேக் அவுட் பண்ணிங்கன்னா இங்கே ஜஸ்ட் ஷோ பண்றேன். இங்கே இதான் ஒன் ஆஃப் த ட்ரெண்ட், லைக் ட்ரெண்ட் லைன் இல்லை, ஜஸ்ட் ஒரு லைனை ஒரு சப்போர்ட் பாயிண்ட் வந்து ஜஸ்ட் பிரேக் அவுட் பண்ணிருக்கு சொல்லலாம். ஸோ இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ அப்கமிங் டேஸ் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா $49 to $50 வரைக்கும் போக சான்சஸ் இருக்கு. ஸோ நான் என்ன பிலீவ் பண்றேன், இப்போதைக்கு சொன்னா ஒரு $77 இருந்து ஒரு $84 ஆர் $85 வரைக்கும் ட்ரேட் ஆக சான்சஸ் இருக்கு. இந்த எக்ஸாக்டா நான் என்ன சொல்றேன்னா இந்த ரேஞ்சில் சொன்னா கன்சால்டேஷன் ஆக சான்சஸ் ஹெவியா இருக்கு. ஒன்ஸ் கன்சால்டேஷன் ஆயிட்டு ஒன்னு பிரேக் அவுட் ஆகலாம், இல்லைன்னா அப்சைட் மூவ்மெண்ட் ஆகலாம். இன்கேஸ் அப்சைட் மூவ்மெண்டம் ஆனிச்சுன்னா அப்கமிங் இயர்ஸ்ல புல் ரன் வந்துச்சுன்னா டெஃபினட்டா இந்த ஆல் டைம் ஐயே பிரேக் ஆகி மேல போக சான்சஸ் ஹெவியாகவும் இருக்கு, என்னோட ஒப்பீனியன் மட்டுமே. இன்கேஸ் டவுன் ட்ரெண்ட், இன்கேஸ் இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா $49 இருந்து $40 வரைக்கும் போக வரைக்கும் சொன்ன வர சான்சஸ் ஹெவியாவே இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா கண்டிப்பா நான் இப்போதைக்கு சொல்லணும் பை பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டா பை பண்ணிட்டு இருக்கேன்.
பெரிய லெவல்ல நான் கிரிப்டோ கரன்சிஸை பொறுத்தவரை நான் பெரிய லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டேன். சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுமே பண்ணுவேன் தவிர பெரிய லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே மாட்டேன் கிரிப்டோ கரன்சில. ஒரு சின்ன சின்ன லைக் ஒரு 1000 rupees or 2000 rupees, 3000 rupees என்னால என்னென்ன முடியுமோ அது மட்டுமே பண்ணுவேன் தவிர. அண்ட் ஆல்சோ கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் வந்து ஜீரோ ஆனாலும் பரவாயில்ல, அது மாதிரி அமௌண்ட்டை மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா கிரிப்டோ மார்க்கெட்டை பொறுத்தவரை நம்ம எதுவுமே சொல்ல முடியாது, ஃபிளக்சுவேஷன் ரொம்ப ஹெவியா ஹை அண்ட் லோவா போயிட்டே இருக்கும். ஸோ கிரிப்டோவில் நீங்க ஒரு அமௌண்ட்டை போடுங்க, அந்த அமௌண்ட் உங்களுக்கு வேணவே வேணாம், இன்கேஸ் வந்தா நல்ல ப்ராஃபிட் வரட்டும், வரலானாலும் பிரச்சனை இல்லை, அது மாதிரி இருக்க அமௌண்ட்டை மட்டுமே பண்ணுங்க. ஓகே. ஸோ நான் இப்போதைக்கு $83 பை பண்ண ரெடியா இருக்கேன், இல்லை $49 போனா நான் பை பண்ண ரெடியா தான் இருக்கு. இப்போதைக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமா பை பண்ணிட்டு இருக்கேன். சொல்லனா கிட்டத்தட்ட இதுவரை 2020 லான்ச் பண்ணாங்க. 2020 கிட்டத்தட்ட $1 கீழே தான் ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. அங்க இருந்து கிட்டத்தட்ட $255 வரைக்கும் போனுச்சு. அகைன் அங்க இருந்து கிட்டத்தட்ட 90% மேல ஃபாலோ ஆனிச்சு. அரௌண்ட் $8 கிட்டத்தட்ட போனுச்சு. 97% கிட்டத்தட்ட ஃபாலோ ஆயிடுச்சு. அரௌண்ட் $8 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. ஏன் அந்த ரீசன் ஃபாலோ ஆன ரீசன்னா, அந்த டைம்ல FTXன்னு ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருந்துச்சு, அது கிராஷ் ஆனச்சு. ஸோ அதனால அந்த டைம்ல வந்து இந்த சோலானா கிரிப்டோ கரன்சிஸும் டவுன் ஃபால் ஆனிச்சு. பட் மீதி கிரிப்டோ கரன்சிஸ் இது மாதிரி டவுன் ஃபால் ஆனிச்சுன்னா அப்படியே ஜீரோவா போயிருக்கும். பட் இந்த சொலானாவை பொறுத்தவரை யூஸ் கேஸ் ஹெவியா இருக்கனால பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே இந்த சொலானாவில் வந்து பிலீவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி அகைன் இந்த $8 இருந்து அகைன் இந்த ஒரு $260 வரைக்கும் போனுச்சு. அகைன் இப்போதைக்கு ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. எதனாலனா லைக் எக்கனாமிக்கல் ஓவராலா டவுன்ல இருக்கனால இங்கேயும் கிரிப்டோ கரன்சி டவுன் ஆகிட்டு இருக்கு. மீதி கோல்டு சில்வர் அந்த கமாடிட்டி ஏறனால இங்க எல்லா அதர் அசட் எல்லாமே டவுன் ஆகிட்டே இருக்கு. ஸோ இதுதான் ஒன் ஆஃப் த ரீசன். அண்ட் ஆல்சோ பிட்காயின் ஓவராலா இப்போ பிட்காயின் கிட்டத்தட்ட டவுன் ஆயிட்டு இருக்கு. ஸோ பிட்காயின் மோஸ்டா கிரிப்டோ கரன்சிஸ்ல இருக்கவங்களுக்கு நிறையவே தெரியும். பிட்காயின் ஃபாலோ ஆனிச்சுன்னா மீதி இருக்க எல்லா கிரிப்டோ கரன்சிஸும் ஃபாலோ ஆகும். அதே சேம் தான் பேட்டர்ன் தான் ஃபாலோ ஆயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பிட்காயினுமே லாஸ்ட் அக்டோபர்ல இருந்து கிட்டத்தட்ட $1,20,000 ட்ரேட் ஆயிட்டு இருந்த பிட்காயின் இப்போ $67,000 தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 50% கிட்ட ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ பிட்காயின் ஃபாலோ ஆக லைக் அதர் கிரிப்டோ கரன்சிஸ் எல்லாமே நல்லா ஹெவியா ஃபாலோ ஆகும். இன்கேஸ் இந்த சொலானா வந்து இப்ப இருக்க எத்தீரியம் மார்க்கெட் கேப்புக்கு போனா எவ்வளவு பிரைஸ் வரைக்கும் போக சான்சஸ் இருக்கு? நான் ஜஸ்ட் ஒரு கம்பாரிசன் மட்டும் ஷோ பண்றேன். இப்போதைக்கு சொலானா $83 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே. எத்தீரியம் கிட்டத்தட்ட $1961 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? எத்தீரியமோட மார்க்கெட் கேப் என்ன இங்க ஒரு $236 பில்லியன் மார்க்கெட் கேப். அதுவே சொலானா மார்க்கெட் கேப் நான் ஜஸ்ட் ஷோ பண்றேன். ஜஸ்ட் அ மினிட். இங்க பாருங்க, லோட் ஆகட்டும். இங்க பாருங்க, சொலனோட மார்க்கெட் கேப் படிப்பு பாத்தீங்கன்னா $47.43 பில்லியன் மார்க்கெட் கேப் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே. இந்த சொலனா மார்க்கெட் கேப் எத்திரியம் மார்க்கெட் கேப்புக்கு புல் ரன்ல அப்ப ரீச் ஆனாலே கிட்டத்தட்ட சொலனா கிட்டத்தட்ட இங்க இருந்து $415 வரைக்கும் போக சான்சஸ் ஹெவியாவே இருக்கு. ஓகே. அண்ட் ஆல்சோ சொலனா சர்க்குலேட்டிங் சப்ளை கிட்டத்தட்ட டோட்டல் சப்ளையோட ஜஸ்ட் லெஸ்ஸா தான் இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா டோக்கனும் வெளியே ஆல்மோஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்கமிங் புல் ரன் லைக் அப்கமிங் டேஸ் எப்போ இந்த இயர் போகுமா நெக்ஸ்ட் இயர் போகுமா எனக்கு ஷோரா தெரியல. இன்கேஸ் ஃபியூச்சர்ல புல் ரன் ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா டெஃபினட்டா இங்க இருந்து எத்திரியம் மார்க்கெட் கேப்புக்கு இப்போ கரண்ட் எத்திரியம் மார்க்கெட் கேப் $237 பில்லியன் இருக்குல்ல, அது கண்டிப்பா அது வரைக்கும் சொல்லலாம் ரீச் ஆக சான்சஸ் ஹெவியாகவும் இருக்கு. ஓகே. ஸோ நான் என்ன பிலீவ் பண்றேன், சொல்லலாம் நெக்ஸ்ட் எத்தீரியமா இருக்குமான்னு எனக்கு தெரியல, பட் எத்தீரியம் கிட்ட டெஃபினட்டா இருக்கும். ஏன்னா எத்தீரியம் அப்போ பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா எத்தீரியம் கிட்டத்தட்ட லாஸ்ட் 10 to 15 இயர்ஸ் வரைக்கும் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்ல எத்தீரியம் ரொம்ப சர்வே ஆயிருக்கு மார்க்கெட்ல. ஸோ சொலனா கிட்டத்தட்ட 2020 தான் லான்ச் பண்ணாங்க. 6 இயர்ஸ் அரௌண்ட் எத்தீரியம் கம்மி 4 வருஷம் வந்து கம்மி தான். ஸோ சொலனாவை பொறுத்தவரை எத்தீரியம் லெவலுக்கு ரீச் ஆக சான்சஸ் ஹெவியாகவும் இருக்கு. லைக் டாப் 3 டாப் 4 இருந்தாலுமே டெஃபினட்டா சொல்லனா லைக் $400 to $500 அசால்ட்டா ரீச் ஆக சான்சஸ் ஹெவியா இருக்கு. ஸோ கிரிப்டோ இன்வெஸ்டரா நான் கண்டிப்பா சொலனா மேல இன்வெஸ்ட் பண்ணுவேன். கொஞ்சம் 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 அமௌண்ட்டா நான் என்னால ஒரு சொலனா 2 சொலனா 3 சொலனா அது மாதிரி சின்ன சின்ன கம்மி கம்மியா பை பண்ணிட்டு வந்து ஒரு மினிமம் ஒரு 10 to 20 சொலனாச்சும் நான் கண்டிப்பா ஹோல்ட் பண்ணுவேன். ஓகே. அண்ட் ஆல்சோ நீங்க எப்படி கிரிப்டோ கரன்சிஸ் பை பண்ணணும் யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா டெஃபினட்டா கமெண்ட் பண்ணுங்க. நான் எப்படி பை பண்றது, இந்தியால இருந்துட்டு எப்படி கிரிப்டோ கரன்சிஸ் பை பண்றது, ஓகே, அது தெளிவா வீடியோ டீடைல் மேக் பண்ணி போறேன். ஓகே. இந்த வீடியோ பொறுத்தவரை இந்த சொலனா பத்தி ஃபுல் டீடைல் லைக் டெக்னிக்கல் அனாலிசிஸ் சொல்லிட்டேன், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் சொல்லியாச்சு. அண்ட் ஆல்சோ லைக் ஃபியூச்சர்ல எத்திரியம் கரண்டா இப்ப இருக்க மார்க்கெட் கேப்புக்கு ரீச் ஆன சொலனா இது வரைக்கும் போகும் வரைக்கும் கூட சொல்லியாச்சு. ஸோ நீங்க வேற ஏதாச்சும் கிரிப்டோ கரன்சிஸை பத்தி பேசணும் ஏதாச்சும் சொல்லியிருந்தா கூட நீங்க சொல்லுங்க, ஜஸ்ட் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. டெஃபினட்டா அதுக்கு பேஸ் பண்ணி நான் வீடியோ மேக் பண்ணி போறேன். ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்கணும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் அகைன் நான் தெளிவா சொல்லிக்கிறேன், இந்த வீடியோவில் நான் என்னோட ஒப்பீனியன் மட்டும் தான், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் தான் சொல்றேன் தவிர நீங்க பை அண்ட் செல் ரெக்கமெண்ட் நீங்க எடுத்துக்காதீங்க. நீங்க ஓனாவே ரிசர்ச் பண்ணி மட்டுமே பை அண்ட் செல் கிரிப்டோல பண்ணுங்க. ஓகே. யா.
பை ஃப்ரெண்ட்ஸ்.